ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 2 மினிட்ஸில் செய்யக்கூடிய எக் ரெசிபி இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீட்டில் ப்ரெட் இருந்தது அப்படின்னா நீங்கள் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வராங்கன்னா இதை குயிக்காக 2 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டீ கூட நீங்கள் இதை வச்சு சர்வ் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரெட்டை கட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி இப்போ பாருங்கள் ஒரு ஃப்ளாட் டவா ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து சூடாக இல்லை, அடுப்பு வந்து நான் ஆனில் இல்லை, ஆஃபில் தான் இருக்குது. இந்த டவாலையே டேரெக்டாக வச்சு நான் கட் பண்ண போகிறேன். இப்போ 2 ப்ரெட்டை வச்சுட்டு இந்த மாதிரி டம்ளர் இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட பிஸ்கட் கட்டர் இருந்ததுன்னா கூட அதை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். என்ன ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ கட் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு பட்டர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பட்டர், நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நெய், அது மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ பட்டர் மெல்ட் ஆனதும் நம்ம ப்ரெட்டை இதில் வச்சிடலாம். கட் பண்ண ப்ரெட்டை அப்புறமா முட்டை எடுத்து அந்த ஹோல் இருக்கு இல்லைங்களா, அந்த சென்டராக அதை பார்த்து ஊற்றிடுங்க உள்ள. இப்போ இதில் லைட்டாக சால்ட் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறமா காரம் தேவைன்னா பெப்பர் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இது அப்படியே ஒரு சைடு ஃப்ரை ஆகட்டும், அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான். 2 மினிட்ஸில் செய்யக்கூடிய நம்மளோட ப்ரெட் அண்ட் எக் ஸ்நாக்ஸ் ரெடி. நான் இதில் அந்த எக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பெப்பர் அண்ட் சால்ட் மட்டும் தான் போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் ப்ளைனாக தான் இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக நல்லா வெங்காயம்லாம் சேர்த்து சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதில் நம்ம ஆம்லெட்டுக்கு போடுவோம் இல்லைங்களா, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அது மாதிரி எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஹோலில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரெட் அண்ட் ஆம்லெட் மாதிரியே இருக்கும். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணிக்கலாம் உங்கள் கிட்ஸுக்கு பிடிச்சிருந்ததுன்னா. இதே போல் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான பதிவோடு உங்கள் எல்லாரையும் சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.